அட்மிட் சொல்லக்கூடியங்களா? ஸோ நம்ம எதாவது நம்ம சும்மா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப சும்மா ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ எதாவது நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம். போர்வை எடுத்து பார்க்குறீங்க மெதுவா. நீ பார்த்துடுச்சு ரொம்ப ஷாக்கு. சிக்கி நீயா? சி பயந்தே போயிட்டேன் ஒரு செகண்டு. நீங்கள் என்னடா பண்ணுற? அம்மா எப்படி வந்த? எல்லோரும் முன்னாடி ஹாலில் தானே படுத்துருக்காங்க. ஆமாம் எல்லோரும் முன்னாடி படுத்துருக்காங்க தான். எப்படியோ பதுங்கி வந்தாச்சு உன் ரூமை கண்டுபிடிச்சி. ஏண்டி நான் அங்கே தவிச்சிக்கிட்டு இருக்கேன் தூக்கமே இல்லாமல் உன்னை பார்க்க முடியாமல். உன்னை பார்த்தா தான் எனக்கே தூக்கம் வரும், உனக்கே தெரியும்ல. ஐயோ அது எனக்கு தெரியும். அதுக்குன்னு அட்டராத்தில் இப்படியே கிளம்பி வருவேன் வீட்டை விட்டு. யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பெரிய பிரச்சனையாயிருக்கும். ஏய் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைடி. நாங்கள் உன்னை பார்க்க முடியாமல் தூக்கம் இல்லாமல் ஜிம்மினை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கேன்டி. எப்படியோ ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்து அவன் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் எனக்காக. ஓ ஜிம்மனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கியா? ஐயோ என் அண்ணன் பாவம். ஒன்றும் பாவமா நான் பாவமா? அதை ஃபஸ்ட்டு யோசிடி. என் அண்ணனும் பாவம் நீயும் பாவம் தான், 2 பேருமே பாவம் தான். பொண்டாட்டி நான் அங்கே தூக்கம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்க நிம்மதியா. ஐயோ இப்போலாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லை சிக்கி. இங்கே பாரு நீ இங்கேருந்து போ. என் அம்மா வேறு வந்துடுவாங்க, ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா அவ்வளோதான், பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையே ஆயிரும். நீ இங்கேருந்து போ சிக்கி. ஏய் கஷ்டப்பட்டு உன்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், கண்டத்துலேருந்து தாண்டி வந்திருக்கேன் உன்னை பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு. நீ என்னன்னா போன்னு விரட்டி விட்டிகிட்டே இருக்க. இன்னொரு பொண்டாட்டி நெஞ்சிட்டு இருக்க. வாடி ஃபஸ்ட் நைட்டு வாடி, உன்னை வச்சு செய்கிறேன். இதெல்லாம் பத்தவே பத்தாது, இன்னும் ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்டி. ஐயோ இதெல்லாம் இப்போ பேசியிருக்க டைமில் இங்கேருந்து போறியா? அம்மா வேற வந்துட போகிறாங்க. ஐயோ அம்மா வர்ற மாதிரி இருக்கு ஜெய்கி. நீ எந்தி வா, உன்னை நானே கூட்டிகிட்டு போகிறேன். நீ நீ போயிடு, நான் வாசல் வரைக்கும் உன்னை விட்டுறேன் ஓகேவா? கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன். அண்ணன் நிற்பாங்க. ஸோ நீ அண்ணன் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு போய் தூங்கிடு ரூமில், புரியுதா? ஏய் என்னடி என்னை வரட்டி உள்ளே குரியாரு. ஐயோ இதெல்லாம் பேசுக்கு டைமில் அம்மா வேறு வர மாதிரி இருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி தரத்துன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறீங்க. இதத்து கூட்டிகிட்டு போகும்போது ஜேகே காலில் ஏதோ ஒன்று அடிபட்டுருது. ஜேகே கத்திரான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரான். வாங்கிட்டு இருக்கிற பார்த்துற. காலில் அடிச்சிருச்சது, ஏதோ ஒன்று அடிச்சிருச்சடி பலமா, முடியலடி, கால் வலி இதுடி. ஐயோ என்ன அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முழிச்சிடுறாங்க. ஸோ லைட்லாம் போட்டுறாங்க. உங்களுக்கா? ஐயோ போச்சு, எல்லாருமே முழிச்சிட்டாங்க. லைட்டு வேறு போட்டாங்க. ஐயோ இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஜேகே வேறு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ஜேகே வாயை பொத்திட்டு அப்படியே தட்டு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு முக்கில் போயிட்டு ஒழிஞ்சிடுறீங்க நீங்களும் ஜேகேவும். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் நிற்கிறான் ஜேகே வேறு. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் வச்சுக்கன்னு எடுக்காமல். இந்த சைடு எல்லோரும் எழுந்திரிச்சு பார்த்துட்டே என்ன அங்கே சத்தம், யார் கத்துனது இப்போது? அதான் எனக்கும் தெரில, யார் இப்போ கத்துனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களாம் போச்சு. ஐயோ நீ கத்தி கூச்சல் போட்டதில் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க. போச்சு இப்போ நான் மாட்ட போகிறேன். ஒன்றால் இன்னும் ஜெயிக்கு புருஷன் இப்படி இருக்க. ஏய் நானேடி பண்ணேன், நீ தடுத்து இழுத்து கூட்டிகிட்டு போனேன் மெதுவாக கூட்டிகிட்டு போகக்கூடாதா? தடுன்னு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு காலில் அடிக்கிறது கூட தெரியாமல் அப்படியே செம்மையாக அடிச்சிருச்சது வேறு. ஏதோ ஒன்று ஹாஷாக இருந்துச்சுடி, ஹார்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஹாஷாவோ ஹார்டாவோ ஏதோ ஒன்று அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. அது அப்படியே காலில் செம்மையாக முட்டியில் அடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறது? அதான் பயங்கரமாக வலியில் கத்திட்டேன். அதுக்கு நான் ரெடியே பண்ண முடியும். நல்லா நான் கூச்சல் போட்டேன். போச்சு வீட்டில் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போது என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜெயிக்க அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ்வளோ க்யூட்டாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு முறைச்சி பார்க்குறீங்க ஜேகேவை. ஏண்டி முறையிட? நான் இங்கே பதட்டத்தில் பயத்தில் இருக்கேன், நீ என்ன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ ஏதாவது இப்போ பண்ணு. ஏய் நான் போய் ஏதாவது பண்ணா நான் போய் பண்ணேன்னு வச்சுக்கோ. இங்கே இப்போ நீ வந்த, யார் கூட்டிகிட்டு வந்தா, எப்படி வந்த, எதுக்கு வந்த அப்படி சொல்லி கேள்வி கேட்பாங்க. பரவாயில்லையா? அப்புறம் நான் சொல்லுவேன் என் பொண்டாட்டி தான் கூப்பிட்டா, ஸோ அவளால் பார்க்க முடியாமல் அவளால் இருக்க முடியலையா, அதனால ஸோ என் பொண்டாட்டி கூப்பிட்டதுனால நான் வந்துட்டேன், எக்ரி குடிச்சு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லவா?
அடி நீ ஜெயிக்க வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட பேச. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜெயிக்க பார்த்துட்டு ஐயோ என்னை போட்டு கொடுக்கவே புரியாது ஜெயிக்கி. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ மாட்டிக்கிட்டேன்னா நானும் மாட்டிக்கிட்டேன்னா முடிஞ்சிச்சு ஜோலி. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜெயிக்க உங்களை தான் க்யூட்டாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே குழம்பிக்கிட்டு இருக்காங்க, யாராது வந்துட்டு போனது கத்துனது அப்படின்ட்டு. எப்பவும் போல் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே படுத்துறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறீங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. போன உசுறு திரும்பின மாதிரி இருக்குது. அப்பாடா திரும்பவும் தூங்கிட்டாங்க. ஏதோ பிரச்சனை இருமான்னு பயந்துட்டேன். ஜிக்கி நீ ஒரு தடவை கத்துனா உன் வாயிலே குத்துவேன், புரியுதா? டி மரியாதை குறையுது. நான் புருஷன்டி, நான் பேசுகிற ஐயோ இங்கே பாஞ்சிக்கு இப்போ என்ன நிலமையில இருக்கும். நீ எல்லாம் டைலாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு வா, நான் உன்னை போய் ஒரு வழியாக அவனை விட்டுட்டு நீ அங்கேருந்து போயிடணும், புரியுதா? அங்கேயே நின்று இருந்தால் உன்னை கொன்றுவேன். அப்புறம் பாரு. சரி கோப்படாத, போகிறேன். தட்டிவிலேயே குறியாரு உன்னை நான் நைட்டு கவனிச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் நைட்டில் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கை பிடிச்சி நீங்கள் மெதுவாக கூட்டிகிட்டு போகிறீங்க. பதுங்கி தான் போகிறீங்க, யாருக்கும் தெரியாமல். ஸோ அப்படியே பதுங்கி போய் வாசல் வரைக்கும் வந்து விட்டுறீங்க. இங்கேருந்து போ ஜேகே. ஒரு கிஸ் அது தாடி, அதெல்லாம் முடியாது, போடா. என்ன நிலமையில இருக்கும் இப்போ வந்து கிஸ் கேட்குறான், போடா போ ஜேகே. போதுமாடி, ஏன்டி இப்படி பண்ணுற? இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஒரு கிஸ்ஸு கூட கொடுக்க மாட்டியாடி? வந்ததுக்கு ஒரு லாபம் அது. ஜிக்கே வர கோபத்துக்கு உங்கள்கிட்ட பிடிச்சி வேணாடி, இதோ போகிறேன்டி. சரி பாய்டி, உன்னை ஃபஸ்ட் நைட்டில் பார்த்துக்கிறேன்டி. ரொம்ப ஓரம் பேசுகிறேன், உன் வாயை எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஐயோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், போ. ஜேகேவை அங்கே இருந்து நீங்கள் திட்டி அனுப்பிச்சி வச்சிடுறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே போயிட்டு வரேன்டி, குட் நைட்டி. குட் நைட் போயிட்டு வா டாடி, பாய். போடி பொண்டாட்டி. ஜேகே உங்களை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் உள்ளே போய் ரூமுக்கு போய் படுத்துடுறீங்க, போத்துட்டு எப்பவும் போல். இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின் பார்க்குறான் ஜேகே தான். என்ன ஜேகே மச்சான் என்ன நோஞ்சா மாதிரி நடந்துட்டு வரான், என்னாச்சு இவனுக்கு? கெத்தா உள்ளே போனான், இப்போ இன்னும் நோஞ்சா மாதிரி நடந்துட்டு வரான். ஜேகேவும் மெதுவாக நடந்து வந்து ஜிம்மின் பக்கத்தில் வந்துட்டு மச்சான் வா மச்சான் போகலாம். போடுறதெல்லாம் இருக்கட்டும் மச்சான், என்னாச்சுடா உன் காலிக்கு? ஏதோ கெத்தாக போனேன், இப்போ என்ன நோஞ்சா மாதிரி வர்ற? நீ வேற வெறுப்பேத்தா வாடா போகலாம். என்ன மச்சான் போன விஷயம் ரொம்ப பலமாக முடிச்சிட்டியோ? ஆமாம், ரொம்ப பலமாக முடிச்சு விட்டு காலை உடச்சி வந்திருக்கேன். மூஞ்சப்பாரு ஒரு மயிரும் நடக்கலை. தங்கச்சி என்னன்னா போன்னு என்னை விரட்டிக்கிட்டே இருந்தா. ஒரு பக்கம் என்ன வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தான். ஏதோ ஒன்று காலில் அடித்து இதில் வேற கத்திட்டேன்னா, கத்துற சவுண்டை கேட்டோன்னா எல்லோரும் முழிச்சு பார்த்துட்டாங்க. ஸோ முழிச்சிட்டு யாரை வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கூச்சல் போட ஆரம்பிக்க தங்கச்சி ரொம்ப பயந்துட்டா போல். என்ன பண்ணுறது, ஐயோ போச்சு மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட கத்தி புலம்பி தள்ளி ஒரு முக்கில் போயிட்டு 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து வாசல் வரைக்கும் விட்டா. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், உன்னை பார்க்கறதுக்கு ஒரு கிசு கூட தர மாட்டியான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கலாம், போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாடா உன் தங்கச்சி. ஸோ ஜேகே ஜெவன்ட்ட எல்லாமே சொல்கிறான். ஜிமினா விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜேகே ஒரு முறை தான் ஜிவனை பார்த்து என்ன மச்சா என் தங்கச்சி இருக்காளே, சே பரவாயில்ல, அவளை ஏதோ பைத்தியம் லூஸு, அவள் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் அவளுக்கு மூளை வேலை செய்யுது. ஒரு பக்கம் என்ன மாதிரி கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கான். இதுக்கு ஒரு பெருமை வேறு. நானே வந்ததுக்கு ஒரு கிஸ்ஸு கூட கொட்டிக்கலான்னு கடுப்பில் இருக்கு, நீ விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? ஜேகே அப்படியே ஜெமின் முடியை பிடிச்சி முடிய விடுறா ஜேகே பச்சா வலிக்குது வச்சோம். வலிக்கட்டும், சிரிக்கவா செய்கிற? நான் வந்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்தது கஷ்டப்பட்டு வந்தேன், எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்தேன். இது ஒரு கிஸ்ஸு கூட கிடைக்கலன்னு நானே கடுப்பில் இருக்கேன், உனக்கு சிரிப்பு கேட்குதா? வந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே ஜெமின் முடியை பிடிச்சி
சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ஸோ ரூமில் டயர்டாக வந்து 2 பேருமே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்படி மறுநாள் காலையில் விடியுது. ஸோ உங்கள் மேரேஜ் வேலை தான் ஏப்பா நடந்துகிட்ருக்கு. இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஜிகே ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு ஐயர் வந்து பூஜை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஐயர் வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜேகே வந்து மேடமேல வந்து உட்காடுறான். ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஐயர் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஐயர் சொன்ன மாதிரியே அவனும் பண்ணிகிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ இந்த சைடு நீங்கள் க்யூட்டாக அவ்வளோ அழகாக செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணால் பார்க்குறீங்க, உங்களுக்கே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் பார்க்க ஐயோ நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், நீ எனக்கே ஷையாக இருக்குது. ஜேகே பார்த்தானா அவ்வளோதான், விழுந்துருவான், கவுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. நீங்களும் கதவை திறந்து பார்த்தா உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா பார்த்துட்டு உங்களை, ஏய் இன்னும் அடி ரெடிட்டு இருக்க, ஏய் பார்க்க அவ்வளோ லட்சணமாக இருக்க, மாப்பிள்ளை பார்த்தானோ உன்னை பார்த்தானோ கவுந்துருவாடி, அவ்வளோ அழகாக இருக்கடி. ஐயோ என் பொண்ணுக்கு என் கண்ணே பட்டுரும் போல இருக்கே, யார் கண்ணை பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மையெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்களாம் அப்படியே ஷை ஆகுறீங்க. அம்மா என்னம்மா அப்படிலாம் பேசுகிற, சும்மா இருமா, ஏய் உண்மையை தாண்டி சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பெருமையாக அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களா இன்னும் ஷை ஆகுது உங்களுக்கு. அம்மா ப்ளீஸ் போதும், எனக்கு ஷையாக இருக்குது, போதும் சும்மா இரு. சரி இப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயர் உன்னை கூப்பிட்ருவாரு, நான் தான் கூட்டிகிட்டு போகணும், புரியுதா? ஆ சரி சரி ஓகேம்மா. இந்த சைடு ஐயர் வந்து கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் பண்ணி முடிச்சிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஐயர் வந்து பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் உங்களை தான் கூப்பிட வராங்க. ஏய் ரெடி ஆகிட்டியா, ஐயர் கூப்பிட்றாங்க பாரு, இப்போ தான் சொன்னேன், ஐயரே கூப்பிட்டுட்டாரு, டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மெதுவாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே மேடையில் உட்காந்து வச்சக்கன்னு எடுக்காமல் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ என்ன இவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த சாரியில், ஐயோ பட்டு சாரியில் அவ்வளோ நச்சுன்னு இருக்காளே என்ன சாய்கிறாளே. ஜேகே கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே இப்படி பேசிக்கிட்டு அவனுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காரிங்க. ஸோ ஜேகே அவங்கள பார்த்துட்டு, ஏய் பொண்ணாடி அழகாக இருக்கேடி, ஜேகே ஷூ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அவங்க லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஐயர் பூஜை சொல்லி முடிச்சுட்டு ஐயர் வந்து காமன் தட்டு வந்து ஸோ எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் போயிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ரிட்டன் திரும்பி வருது. ஸோ ஐயர் பார்த்துட்டு ஸோ அந்த தாலியை எடுத்து கெட்டிமேனு சொன்னாங்க. ஸோ ஐயர் வந்து ஜேகே கையில் அந்த தாலியை கொடுக்குறாங்க. ஸோ ஜேகேவும் வாங்கிட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு லைட்டாக கண்ணை அடிச்சுட்டு அப்படியே தாலி கட்டுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பூ மாலை தூத்தி விட்டு ஸோ ஜேகேவும் தாலி கட்டி 3 முடிச்சு போட்டு விட்டுறான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கண்ணது டீஸாக வந்து ஸோ ஜேகே பார்த்துட்டு, ஏய் பொண்ணுடி என்னடி ஆச்சு? ஒன்று ஜேகே அது கொஞ்சம் எமோஷன், சரி சரி ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ இதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பாரா இப்போவே பொண்டாட்டியை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் வாழ்க்கையில் பொண்டாட்டியை நல்லா வச்சு காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் யாரும் பேசுகிறதையும் கண்டுக்கலை. ஸோ அவங்கள அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஓகேவாயிடுறீங்க. ஸோ எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகே அம்மா அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படி நைட்டு ஸோ உங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. ஸோ நீங்களும் ரெடியாகி முடிச்சுட்டு ஸோ அப்படியே உங்களை ரூமில் தள்ளி விட்டுறாங்க. அக்கா ரொம்ப ஷையாக இருக்குது அப்படியே நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணி பார்க்குறான். நீங்களாம் மனசுக்குள்ளே போச்சு, என்னை இப்படி தள்ளி விட்டாங்களே, இவன் என்ன பண்ண போகிறானோ, நேற்று பண்ண வேலைக்கு இன்றைக்கி சேர்த்து வச்சு பண்ணுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சரி சரி ஒரு வழி இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக போயிட்டு ஜேகே முன்னாடி போயிட்டு பாதாம் ஷேக் பால் கொடுக்குறீங்க. ஸோ ஜேகே வாங்கிட்டு, ஓ பாதாம் ஷேக் பாலுங்களா, ஓ பரவாயில்ல, எங்கள் அம்மா கூட தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை என்ன பண்ணணும்டி? என்ன பண்ணணுமா? குடிக்கணும். ஓ குடிக்கணும், ஃபஸ்ட்டு யார் குடிக்கணும்? நீ. ஓ நானா?
சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜேகே குடிச்சிடுறான். குடிச்சிட்டு மீதியை உங்கள்கிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்களும் வாங்கிட்டு குடிச்சிட்ட. சரி ஜேகே எனக்கு தூக்கம் வருது. என்னது தூக்கம் வருதா? அடியே இன்னைக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட் டி. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்களை பெட்டில் தள்ளி விட்டு லிப்ஸில் போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு லிப் லாக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அந்த லிப் லாக் அப்படியே வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ப்ரெக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாரியெல்லாம் ரொம்ப பண்ணுறான். ஜாக்கெட்டு எல்லாத்தையும் ரொம்ப பண்ணிடுறான். ஸோ ஃபுல்லாக நீங்கள் நேக்கடாக இருக்கீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு எனக்கு சரியான வேட்டை தான், இன்னைக்கு நீ செத்துடி. ஜேகே புருஷன் நான் பாவம், நான் குழந்தடா, நீ பார்த்து எனக்கு வலிக்கும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு க்யூட்டான அழகான ஒரு க்யூட்டான ஃபஸ்ட் நைட், லவ் ஃபஸ்ட் நைட் நடக்குது. ஸோ 2 பேர்த்துக்குமே ஜேகேக்கும் உங்களுக்கும். ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி என்டிங் தான். ஸோ இதோட இந்த எபிசோட் கதை முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் புது எபிசோடில் ஜேகே எபிசோடு புது எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எடுத்தீங்க. லவ் யூ சாரா, இங்கே போய் ஷிப்போ. பாய்.